அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு பாஸ்தா அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் சரி கடையில் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். பேக்கெட்டில் விற்றுருந்தாங்க மசாலாவோட. இந்த பேக்கெட் வந்து 30 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வாங்கி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியை வந்துட்டு ட்ரை பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நான் மசாலா போட்டு அவங்க கொடுத்துருப்பாங்களா மேகி மசாலா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சீஸ் போட்டேன். சரி நம்மளாம் சீஸ்லாம் போட்டு ரெடி பண்ணணும்னு சொல்லி சீஸ் பாஸ்தா தான் ரெடி பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த மாதிரி மேகி அப்புறம் இந்த பாஸ்தா அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட் டைம் சரி சீஸ் போட்டு செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு நல்லா இருந்துச்சு. உண்மையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆள் சாப்பிட்லாம். எனக்கு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை ஓரளவுக்கு சூடு ஆறி போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும். ஆறி போச்சுன்னா நல்லாவே இருக்காது. சுட சுட சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். சுட சுடனா கொதிக்க கொதிக்க சாப்பிட்டு வாயை பொண்ணாக்கிக்க வேண்டாம். நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கு நான் இந்த இதை சாப்பிட்டது தெரியாது. தெரிஞ்சால் அவன் கேட்பான். பெரிய பையனை சொல்கிறேன். அவனுக்கு மேகி தான் அதிகமாக செய்வேன். ஆனால் இதை மட்டும் நான் செஞ்சதில்லை ஃபஸ்ட் டைமு. இனிமேல் இதை வாங்கி கொடுக்க வேண்டியதான்.